கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9 13 வரைக்கும் தியானிப்போமானால், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அடுத்ததாக பார்க்குறோம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் மட்டுமல்ல எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாய் இருங்கள். நம்ம இந்த வசனங்கள்லாம் யார் சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற அந்த வசனங்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அடுத்தது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு சபையில் இருக்கிற பிள்ளைகளும், நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி அனலாக இருக்க வேண்டும். நம்ம அனலாக இருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம இந்த வேத வசனத்தை படித்து கொண்டு வருகிற பிள்ளைகள், நம்ம இந்த வீடியோவில் படிக்கிற பிள்ளைகள், நம்ம எல்லோரும் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள். இன்னும் நம் தேசத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் நம்ம ஊழியத்தை செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்ம அடுத்ததாக ஜெபத்தில் தரித்து இருக்க வேண்டுமா. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஜெபத்தில் தரித்து இருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்போ நம்ம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், கூடுமானால் உங்களால் மட்டுமல்ல எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாய் இருங்கள். நம்ம எல்லா பிள்ளைகளும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகள், தேசத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவெல்லாம் சமாதானமாய் இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்மளும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த 1வது வசனத்திலிருந்து நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஒத்த வேஷம் தரியாமல் நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கென்று உண்மையாய் செய்யும்போது தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.